அப்போல்லாம் என்னென்னா ட்ரெண்டு மாறுது பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கெல்லாம் லெட்டர் ப்ரெஸ் மாதிரி பிளாக் பண்ணி வேணாம். அப்போ எல்லாமே விகடன் ரேப்பர் பண்ணும்போது தான் ஒரு வாட்டியும் நான் ஆன் த விகடன் ரேப்பருக்கு கலர் பாசிட்டிவ் எடுத்து மேலே ஒட்டி பொசிஷன் காமிச்சு இதெல்லாம் பண்ணோம். அப்போ பிரிண்டிங் இப்போ நீ டெக்னாலஜி வேறு. இன்றைக்கி இன்டிசைனில் உட்காந்து நான் கம்ப்யூட்டர்லேயே நான் உட்காந்து நான் ஒர்க் பண்ணி நான் அனுப்ப முடியுது. அப்போ இருந்து அந்த ட்ரெண்டு மாறுற டைமில் கரெக்டாக லேஅவுட் ப்ரொமைட் போட்டு அப்புறம் ஜூனியர் விடனுக்கு லேஅவுட் பண்ணி ஜூனியர் விட் ஃபுல்லாக லேஅவுட் அங்கே நைட் அண்ட் டே அண்ட் நைட் மதன் ஆஃபீஸில் எம்டி வந்து ஒரு பீரியட்லலாம் அவர் வந்து எனக்கு அவர் சான்ஸ் கொடுத்தது மாத்திரம் இல்லை, நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறது என்ன லேட் ஆகிட்டே இருக்குது, நான் வரும்போது லேஅவுட் கோசம் வெயிட் பண்ணான்னு லேட்டாக சொல்கிறேன். அப்போது வந்து நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னு ஜூனியர் உங்களுக்கு ரூம் போட்டுருவேங்க, ரூமில் எங்கே வந்து காத்தால் வந்துடுங்க, நீ பாட்டுன்னு ஒர்க் பண்ணிட்டுருங்க, எங்களுக்கு லேஅவுட் வரும்போது லேஅவுட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு. இது யார் சார் கொடுப்பாங்க இப்படியெல்லாம். அப்புறம் நான் சொன்னேன் சார் நாங்கள் ஏன்னா எனக்கு என்னென்னா ஒரு டிசிப்ளின் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ எனக்கு என்கரேஜ் பண்ணுறேன், இன்னொருத்தர் யாரோ கேட்பாங்களே அவருக்கு மாத்திரமா அப்படின்ற வரக்கூடாது. அப்புறம் நான் ஏதாவது ஒர்க் பண்ணால் எனக்கும் கூச்சமாக இருக்கும். இன்னொரு ஆஃபீஸில் போய் நான் இன்னொருத்தர் ஒர்க்கு தொடர்கதை சார் கொஞ்சம் இருங்க சார் நான் முடிச்சு தரேன், நான் வார்த்தை சொல்ல முடியாது. ஸோ பட் அப்படி ஒரு அந்த எதுக்கு சொல்கிறேன், அந்த எனக்கு தேவை அவர் அந்த அன்பாகும் அதுக்கு அது பண்ணி அழகாக பண்ணேன். அதை நான் டெஃபினட்டாக அந்த ஆங்கிளில் நிச்சயம் பார்க்கணும். அதே மாதிரி பல பேர் சொல்லலாம்.